வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மாடசாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் பரவலாக மாடசாமி கோவில்களை காணலாம். ஊரை காக்க துடியான தெய்வமாக கோவில் கொண்டிருக்கும் மாடசாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அவரை வேண்டிக் கொண்டால் தீய சக்திகள் அண்டாது. அதேவேளை ஒரு தகப்பனை போல தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை பரிவோடு தீர்த்து வைப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அப்படி ஒரு கோவில்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணிக்கட்டி மாடசாமி திருக்கோவில். தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது மேல அரசரடி. இந்த கிராமத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் துரைசாமிபுரம் மணிக்கட்டி மாடசாமி ஆலயத்தை அடையலாம். ஊரின் தொடக்கத்திலேயே ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே கருவேல மரம் ஒன்றே மக்களின் கண்கண்ட தெய்வமாக அருள் நிறைந்த மாடசாமியாக போற்றப்படுகிறது. இந்த தெய்வ மரத்தில் பித்தளை மணியை கட்டி வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல்கள் விரைவில் பலிக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் கடும் பஞ்சம் நிலவியது. எனவே ஊரில் மேய்ச்சலை தொழிலாக கொண்ட சிலர் ஆடு மாடுகளை தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கேயே பல மாதங்கள் தங்கிவிட்டார்கள். புரட்டாசி மாதம் வந்தது. கூடவே பெருமழையும் வந்தது. துரைசாமிபுரத்தின் கண்மாய்கள் குளங்கள் எல்லாம் நிரம்பின. இந்த தகவலை அறிந்த மேய்ச்சல்காரர்கள் ஆடு மாடுகளுடன் ஊர் திரும்பினார்கள். ஊரின் கண்மாயில் மாடுகளுக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்த தருணத்தில் இடியுடன் பெருமழை பிடித்து கொண்டது. எனவே அனைவரும் அவசர அவசரமாக கால்நடைகளை ஊருக்குள் அழைத்து சென்றார்கள். மழை ஓய்ந்ததும் ஒவ்வொருவரும் தங்களின் கால்நடைகளின் எண்ணிக்கையை சரிபார்த்தார்கள். அப்போது ஒருவரின் மந்தையில் ஒரு காளையை மட்டும் காணவில்லை. ஊர் முழுக்க தேடி அலைந்தார் அவர். கண்மாயின் அருகில் வந்தபோது திடீரென தண்ணீருக்குள் இருந்து துள்ளி எழுந்து வந்தது அந்த காளை மாடு. கரைக்கு வந்து கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணியை ஆட்டி ஒலி எழுப்பியது. மாட்டுக்காரருக்கு ஏக சந்தோஷம். காளையை நெருங்கி அதன் கழுத்தை சேர்த்து அணைத்து கொண்டவர் அதை வீட்டுக்கு ஓட்டிச் செல்ல முனைந்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. என்னை தேடாதே, நான் மக்களை காக்கும் மாடசாமி, நான் ஊருக்குள் வரமாட்டேன், இதுதான் என் கோட்டை என என்னை நாடி வந்து வழிபடும் மக்களின் குறைகளை தீர்ப்பேன், ஊரை காப்பேன் என்று வாய் திறந்து பேசிய அந்த காளை கண்மாயின் கரையில் இருந்த ஒரு கருவேல மரத்தின் அடியில் சென்று மாயமாக மறைந்து போனது. மாட்டுக்காரர் பதைபதைப்புடன் ஓடிச் சென்று மரத்தை நெருங்கிய போது மரத்தின் அடியில் காளை மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி மட்டுமே கிடந்தது. இந்த அதிசயத்தை அறிந்து ஊரே வியந்தது. காளை மாட்டின் மணியை அந்த மரத்தில் கட்டி மரத்தையே மாடசாமியாக வழிபட ஆரம்பித்தார்கள். மாலை சாற்றுவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மரத்தின் அடியில் கல்பீடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சொத்து பிரச்சனை, நீதிமன்ற வழக்கில் இழுபறி, திருமண தடை, குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேற மாடசாமியை மனமுருக வேண்டிக் கொண்டு மாலை சாற்றி பன்னீர் தெளித்து கற்பூரம் ஏற்றி பித்தளை மணியை மரத்தில் கட்டி வழிபடுகிறார்கள். வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது அவர்களின் நம்பிக்கை. இங்கே மாடசாமிக்கு உடைக்கப்படும் தேங்காய், பழம் எதையும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. தேங்காய், வாழைப்பழம் ஆகியவை கோயிலின் ஒரு பகுதியில் தனித்தனியே குவித்து வைக்கப்படுகின்றன. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து சாப்பிடுகிறார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மாடசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு நடைபெறும் உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டால் மாடசாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்கிறார்கள். நிலம், வீடு வாங்குதல், திருமணம் ஆகியவற்றிற்கு மாடசாமியிடம் பூ கட்டி போட்டு அனுமதி கேட்கிறார்கள். மாடசாமியின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே அந்த காரியத்தில் இறங்குகிறார்கள். 2 ஆண்டுக்கு ஒரு முறை புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று கொடை விழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் திறந்து வந்து கோவிலில் குவிந்து விடுவார்களாம். அன்று உச்சிக்கால பூஜைக்கு மட்டுமே பெண்களுக்கு அனுமதி உண்டு. மாலை 6 மணிக்கு மேல் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. மறுநாள் நடைபெறும் படைப்பு பிரசாதத்தையும் ஆண்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பது நியதி. அதையும் வீட்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது. அதேபோல் இங்கே நடைபெறும் பூஜை, கொடை
கொடை விழாவில் மேளம் எதுவும் கிடையாது. மணிச்சத்தத்தில் மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மாடசாமிக்கு காணிக்கையாக ஆடு சேவல்களை கோவிலில் விட்டு செல்கிறார்கள். இப்படியான நேர்த்திக்கடன் கோழிகளும் ஆடுகளும் ஊருக்குள் சுற்றி திரிந்தாலும் மாலையில் அனைத்தும் கோயில் எல்லைக்குள் வந்து சேர்ந்து விடுகின்றன. அவை மாடசாமிக்கு சொந்தமானவை என்பதால் எவரும் அவற்றை சீண்டுவதில்லை. அதேபோல் எவருக்கேனும் பொருள் ஏதேனும் திருடு போய்விட்டால் அதன் பொருட்டும் மாடசாமியின் சந்நிதியில் அருள்வாக்கு கேட்கிறார்கள். மாடசாமியின் அருளால் திருடு போன பொருட்கள் 8 நாட்களுக்குள் மீண்டும் கிடைக்கும் என்பது இப்பகுதி மக்களின் தீவிர நம்பிக்கை. நிலம், குத்தகை, நில விற்பனை ஆகியவை குறித்த ஒப்பந்தங்களையும் மாடசாமியின் முன்பு வாய்வழி ஒப்பந்தமாக செய்து கொள்கிறார்கள். சாமியின் முன் செய்யப்படும் ஒப்பந்தம் என்பதால் அதன் விதிமுறைகளை மீறாமல் மாடசாமிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். இப்படி கலியுகத்தில் காக்கும் கடவுளாக நின்று காக்கும் மணிக்கட்டி மாடசாமி கோவிலுக்கு வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை போய் வாருங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.